வணக்கம். நாம் இப்போ இந்த வீடியோவில் ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு ஒரு கான்டெம்பரரி சப்ஜெக்டை பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டிங் சம்மந்தமானது. மார்க்கெட்டிங் என்பது என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் அப்படின்னா பல கஸ்டமர்ஸ், பல லட்சக்கணக்கான கஸ்டமர்ஸ் இல்லை கோடிக்கணக்கான கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு அது பிடிக்கணும். என்ன பாட்டாக இருந்தாலும் பிடிக்கணும். ஸோ இதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா பாட்டு 50-60 வருஷமாக எப்படி உருவாகி மாறிக்கொண்டே இருக்கின்றது, கஸ்டமர்ஸ் எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஹேபிட் நம்பர் 5க்கு கொஞ்ச நாள் ஒரு மேபி ஆஃப்டர் 1 or 2 வீடியோஸ் பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் தேவை. அதனால இந்த வீடியோ பண்ணலான்னு நினச்சேன். இதை பற்றி நான் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாம் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ். அது 1-2 பேர் பெரிய மீடியா ஹவுசஸில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு எம்பிஏவும் முடிச்சுட்டு ஒரு பெரிய கம்பெனிஸில் வேலை செய்கிறவங்க தான். அவங்கள்ட்ட பேசும்போது சில ஐடியாஸ் அவங்க சொன்னாங்க. நானும் சில ஐடியாஸ் அவங்கக்கிட்ட பேசும்போது சில ட்ரெண்ட்ஸை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். இது டிஸ்கஸ் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிருக்கும். இதை பற்றி இப்போது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்னென்னா 1960s ஒரு 65லேருந்து 1970s 80s அப்படின்னு பார்த்தோன்னா அப்போது அந்த காலகட்டத்தில் அந்த சினிமாலாம் ஜாஸ்தி நான் பார்க்கல. ஆனால் அதுக்கப்புறம் சிடியில் பார்க்கும்போது 2 பேர் இருந்தாங்க, ரொம்ப பெரிய ஹீரோஸ். ஒன்று வந்து எம்ஜிஆர், இன்னொன்று சிவாஜி. அப்போது ஜெமினி கணேசன் இருந்தார், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் அப்போல்லாம் என்னென்னா ஒவ்வொரு சினிமாவையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்டோரி இருக்கும், ஒரு கதை களம் இருக்கும், ஏதாவது ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அந்த ஸ்டோரியில். எந்த ஸ்டோரியாக இருந்தாலும் அதுக்குன்னு ஈவன் எம்ஜிஆர் மசாலா மூவினா கூட அதில் ஒரு கருத்து இருக்கும், ஒரு ஸ்டோரி இருக்கும். இப்போ இந்த காலத்து படங்கள் மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒன்று இருக்காது. அப்போல்லாம் இப்போ ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை, இப்போ ஹீரோவுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அந்த படங்கள்லாம் ரொம்ப ஒரு மெமோரபிள் மூவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாசமலர் அந்த மாதிரி பல வருஷம் 50-60 வருஷம் கழித்து பார்த்தா கூட நம்மளுக்கு கூட புரியும், ஓஹோ இந்த காலகட்டத்தில் இப்படிலாம் இருந்தாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த காலகட்டத்தில் அப்பா அம்மாவெல்லாம் மதிக்கிறது, இந்த ஃபேமிலி வேல்யூஸ் ரொம்ப ஜாஸ்தி. தாத்தா பாட்டி மதிக்கிறது, ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. இந்த மாதிரி ஐடி கிடையாது, புது டெக்னாலஜி கிடையாது, டெவலப்மெண்ட்ஸ் கிடையாது, இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் கிடையாது. இப்போ சினிமாங்கிறது கொஞ்சம் ஒரு ட்ரெடிஷ்னலாக தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருந்த கேமரா, அவங்களுக்கு இருந்த மியூசிக் டைரக்டர்ஸ், அப்போ இருந்த காலகட்டத்துக்கு உண்டான டெக்னாலஜி வச்சு தான் அவங்க எடுத்தாங்க. அதில் கூட எம்எஸ் விஸ்வநாதன் அப்படிங்கிறவர் தான் நிறைய சூப்பர் ஹிட் பாடல்லாம் உருவாக்கி பண்ணியிருக்கார். அது தவிர ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு சினிமாவையும் ஒரு 5-6-3-4 பாட்டாவது சூப்பர் ஹிட்டாக இருக்கும். அதில் தத்துவ பாடல்கள்லாம் அடங்கும். இப்போ தூங்காதே தம்பி தூங்காதே அப்படிங்கிற ஒரு பாட்டு, இது எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழித்து ஒரு 5-6 வருஷம் முன்னாடி யார் வீட்டுலேயோ அந்த பாபுங்கிற ஒரு சினிமா போட்டாங்க. எனக்கு சரியாக நினைவில் இந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. அப்போது எல்லோரும் அழுதுட்டாங்க. நான் கூட ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அந்த மூவி. ரொம்ப அருமையான ஆக்டிங் பை சிவாஜி கணேசன். ஸோ அதில் ஒரு பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதோ எந்த தெய்வம் முன்னாலே அப்படின்னு ஒரு பாட்டு, அதுதான் கதையோடு சேர்ந்த பாட்டு. அதையும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பாட்டெல்லாம் கதையோடு சேர்ந்து இருக்கும். கதை இருந்ததுன்னா கதையோடு தான் இருக்கும் அந்த பாட்டு. இப்போ மாதிரி திடீர்னு பாட்டெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐட்டம் சாங் சொல்கிறாங்க. திடீர்னு வரும் ஒரு இது இருக்கும், கதைக்கும் அந்த பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, திடீர்னு ஒரு சாங் இருக்கும். இல்லாட்டா ஹீரோ திடீர்னு 500 டான்சர்ஸோட பாட்டு பாடுவார். இதெல்லாம் இப்போ
புது ட்ரெண்ட்ஸு இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கதைக்களம் இருந்த பீரியட் வந்து 1967-68 ஆரம்பித்து ஐ திங்க் அரவுண்டு 78 மட்டும் அது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. அந்த கதைக்களம், இந்த சிவாஜி கணேசன் நடித்த வசந்த மாளிகை அந்த மாதிரி படத்துலாம் ஏதாவது ஒரு கொஞ்சமாவது கதை இருக்கும், அதுக்கு உண்டான பாட்டு இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அதோட சேர்ந்துருக்கும். இந்த சிவன் தமன் அந்த மாதிரி சில மூவிஸ் எல்லாம் இப்போது எங்கேயோ சிடி யார் வீட்டுலையோ இல்லை இதுலேயோ பழைய டிவியில் பார்க்கும்போது கூட நம்ம கேடிவியில் கூட ஏதோ ஒரு 2-3 வருஷம் முன்னாடி பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த காலத்து மூவிஸ்னால் கூட அதில் வந்து ஒரு கதைக்களம் இருந்தது, ஒரு லாஜிக் இருந்தது. அந்த பாட்டு வந்து அந்த கதையோடு சேர்ந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு காலகட்டம். அதுக்கப்புறம் என்னாச்சு, 2 பேர் வந்துட்டாங்க, 2 டைரக்டர்ஸ் புதுசாக வந்தவங்க. அந்த டைரக்டர்ஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்ணி அவங்களுக்கு உண்டான பாட்டும் கொஞ்சம் கதைக்களமோடு இருந்தது, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, கொஞ்சம் கர்நாடிக் மியூசிக் சம்மந்தமாகவும் இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இளையராஜா உள்ளே வந்தார். அதுக்கு 2 டைரக்டர்ஸ் பெரிய டைரக்டர்ஸ் யாருன்னா, ஒன்று வந்து பாரதி ராஜா, இன்னொன்று வந்து பாலச்சந்தர். பாலச்சந்தருங்கிறது கொஞ்சம் அந்த ஸ்டூடியோஸில் தான் இருக்கிறது, கதை இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி நாடகம் இதுலேருந்து வந்தவர்னு சொன்னாங்க. ஆனால் அவரும் ரொம்ப க்ரியேட்டிவாக தான் இருக்கும் அந்த சினிமா எல்லாமே. சிந்து பைரவிங்கிற சினிமா தான் ரொம்ப ஒரு டாப் கிளாஸ் மூவின்னு சொல்லலாம். அதுக்கும் இசையமைச்சது இளையராஜான்னு சொன்னாங்க. அந்த பாட்டு இல்லாமல் பாட்டறியன், பள்ளிக்கூடம் நான் அறியன், அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. இப்போ கூட கேட்டால் கூட அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பாட்டு. அது வந்து இளையராஜா மியூசிக்கில் தான் கொண்டு வந்ததாக சொன்னாங்க. அது வந்து அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கதை அம்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபட ஆரம்பிச்சிது. ஆனால் அது என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டாக தான் இருந்தது. உதாரணத்துக்கு கமல்ஹாசன் வந்து ஒரு இதில் வந்து ஏதோ ஒரு திடீர்னு கண்ணாடி கதவெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பைக் ஓட்டிகிட்டு ஒரு அந்த ஹாப்பி நியூ இயர், இன்றைக்கி கூட பல நியூ இயர்க்கு அந்த பாட்டு தான் இன்னும் போட்டுட்ருக்காங்க. ஹாப்பி நியூ இயர்னு போட்டு அந்த இது வரும், அந்த சீக்வென்ஸ் வரும். அந்த மாதிரி பியூர் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் சாங்ஸும் அப்போ தான் வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் இந்த டெக்னாலஜி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிது. ஐடி இண்டஸ்ட்ரி 83 நினைக்கிறேன் டைடல் பார்க் சென்னைக்கு வந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாறுதல்லாம் தென்பட்டது. 85 ஆச்சு. 1900 அதாவது 1995 1997 இந்த பீரியடில் தான் பீக் ஆச்சு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 1990லேருந்து பிறந்தவங்க அத்தனை பேருமே இந்த மாதிரி இதில் தான் இருக்காங்க. அதாவது 2K கிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு என்னென்னா, இவங்க தான் பல்க் கஸ்டமர்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கஸ்டமர்ஸ்லாம் அப்பா அம்மா அந்த தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் கொஞ்சம் வயசானவங்க, 35 வயசு 40 வயசு, அவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க அப்பா அம்மாலாம் 70 வயசு அந்த மாதிரி 60 வயசுக்கு மேலே அவங்களுக்குலாம் கொஞ்சம் அப்பா அம்மாவுக்கு மரியாதை உண்டு. இந்த ஃபேமிலி வேல்யூஸ் எல்லாம் ஜாஸ்தி இருந்தது. இந்த ஓல்டேஜ் ஹோம்லாம் இப்போலாம் கிடையாது. ஸோ இந்த ஃபேமிலி ஓரியன்ட் சப்ஜெக்ட் எல்லாம் நிறைய இந்த சம்சாரம் அது மின்சாரம் அப்படின்னு ஒரு சினிமாலாம் வந்தது. அருமையான சில மூவிஸும் அந்த விசு அவர்கள் எடுத்ததெல்லாம் அதுக்காக கூட பாட்டெல்லாம் நல்லா வரும். ஆனால் அந்த காலகட்டம் முடிந்து போய் இப்போ இந்த 2K கிட்ஸுன்னு வந்த அப்புறம் இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போச்சு. இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலி போச்சு, நியூக்ளியர் ஃபேமிலி மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு அவசர உலகத்தில் இருப்பது என்னவென்றால், இவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக் ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு. உதாரணத்துக்கு நம்ம காலேஜ் பசங்க மெட்ராஸுக்கு போய் பார்த்தீங்கன்னா எப்போ பாரு பிடிஎஸ் பற்றி பேசுவாங்க. பிடிஎஸ்ங்கிறது ஒரு வெஸ்டர்ன் மியூசிக் ட்ரூப். அவங்க வந்து கொரியாலேருந்து சவுத் கொரியான்னு சொல்கிறாங்க. அது அந்த இதெல்லாம் நம்மளுக்கே கொஞ்சம் கூட புரியாது. ஆனால் இவங்களுக்கு ஏதோ ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரியும் இவங்க அதே கரைச்சி குடித்தா மாதிரியும் அவங்க பிஹெச்டி வாங்கின மாதிரியும் பேசுவாங்க. அந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அதான் பிடிக்கும். இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு ஏஆர் ரஹ்மான் என்ன பண்ணார், ஃப்யூஷன் மியூசிக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். அதில் லவுடாக இருக்கும் அந்த மியூசிக் எல்லாமே. அதில் சில பாட்டெல்லாம் வந்து சூப்பர் ஹிட்டான பாட்டு எல்லாமே ரஜினிகாந்த் சினிமாவில் வந்த பாட்டு, கமல்ஹாசன் சினிமாவில் வந்த பாட்டு. ஆனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெண்டு மாறி போய் இந்த விஜய் அப்படிங்கிற இது விஜய்கிட்ட வந்த உடனே
அதுவும் மாறிப்போச்சு, கம்ப்ளீட்டாக மாறிப்போச்சு. ஏன்னா அவங்க ட்ரெண்ட்ஸில் வந்து டோட்டலாகவே மாறி போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஹீரோ ஓரியன்ட் சப்ஜெக்ட், ஹீரோ ஓரியன்ட் சாங்ஸ். குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்களில் கூட இந்த மாதிரி ஹீரோ ஓரியன்ட் சாங்ஸ் இருக்கிறதுனால அந்த கதை அம்சத்தோடு கலக்காமல் தனியாக தெரியும். இப்போ ரொம்ப மோசமானது இந்த விஜய், என்னை பொறுத்த மட்டும் அந்த விஜய் சினிமா சாங்ஸில் தான். ரீசெண்டாக ஏதோ ஒரு பீஸ்ட் அப்படின்னு ஒரு சினிமா வந்தது. அதில் ஹபீபோன்னு ஒரு பாட்டு, இன்னும் கூட எனக்கு அது என்னென்ன புரியல. நிறைய பேர் இந்த குட்டி பசங்கள்லாம், சின்ன பசங்களுக்கெல்லாம் அது ரொம்ப பிடிச்சி போய் சூப்பர் ஹிட் ஆகி அது வந்து ரொம்ப சூப்பர் ஹிட் பாட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பாட்டோட அர்த்தம் என்னன்றது யாருக்குமே புரியல. ஏஆர் ரஹ்மான் மட்டும் இல்லை, அனிருத் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அவரும் வந்து ஹீரோ ஓரியன்ட் சாங்ஸ் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துட்டுருக்கு. இப்போது சூப்பர் ஸ்டாருடா அப்படின்னு ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பர் ஹிட்டு தான் அந்த பாட்டு. அது கடைசியில் பார்த்தா அது ரஜினிகாந்தை வந்து ஒரு புகழின் உச்சியில் கொண்டு செல்வதற்கு உண்டான ஒரு பாட்டாக அமைந்து விட்டது. இப்படி தான் இன்றைய காலகட்டத்தில் அமைந்த பாட்டு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கஸ்டமர்ஸ் எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அந்த மாதிரி சினிமாவில் கதை அம்சத்தோடு பாட்டு சேர்ந்தால் நல்லா போகுங்கிறத புரிஞ்சுட்டு எம்ஜிஆர், அந்த காலத்தில் ரவிச்சந்திரன், ஈவன் ஜெய்சங்கர் கூட அந்த மாதிரி நிறைய பாட்டு அவங்க சினிமாலாம் பார்த்திங்கன்னா கதை இருக்கும், பாட்டோடு சேர்ந்து தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்தது இந்த என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட். இந்த ஹாப்பி நியூ இயர் அந்த ட்ரெண்டு ஆரம்பித்த உடனே கதை அம்சங்கிறது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, பாட்டு ஓரளவுக்கு இருந்தால் போதும் அப்படிங்கிற ஸ்டேஜ் வந்தது. 2000 அப்புறம் இந்த 2K கிட்ஸ் 1990க்கு அப்புறமே சொல்லலாம், அவங்களுடைய டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறி போய் அவங்களுக்கு வெஸ்டர்ன் மியூசிக் ஓரியன்ட் சாங்ஸ் தான் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு என்னோடய ஒப்பீனியன். நிறையா பாட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒன்று கூட மனசில் நிற்காது. இந்த ஹபீபோங்கிற பாட்டு கூட சில பேர் பாடுறாங்க, ஆனால் அது எப்படி பாடுறாங்கங்கிறது யாருக்குமே புரியல. இந்த ஹபீபோ இந்த மாதிரி நிறைய புது புது பாட்டெல்லாம் வந்த அப்புறம் கம்ப்ளீட்டாக ட்ரெண்டு மாறி போய் இப்போ பாட்டு வந்து ஜஸ்ட் அன் ஐட்டம் சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் பார்ட் ஆஃப் த மூவி பட் இட் இஸ் நாட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. திடீர்னு பார்த்தா ஒரு ஹீரோ வந்து ஒரு 50-60 பேர் 100 பேரோட பாட்டு பாடுவார் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் இதில் ஒரு சைடு இது இருக்குது, ஏன்னா மார்க்கெட்டிங்காக இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சமுதாயத்துக்கு அவங்க ஒரு விதத்தில் நல்லது செய்கிறாங்க. இந்த 400 டான்சர்ஸ், குரூப் டான்சர்ஸ்க்கெலாம் அவங்களுக்கு அசோசியேஷன் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு குறைந்தபட்சம் சம்பளம்லாம் கொடுக்குறது இன்றைக்கி அதுவே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குரூப் டான்சர்ஸ் இங்கே மட்டும் இல்லை, இதே மாதிரி பாட்டு மலையாளத்தில் வந்தாச்சு. மலையாளத்தில் கொஞ்சம் கம்மின்னு சொல்கிறாங்க, தெலுங்கு சினிமாவில் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் கன்னடா சினிமாவில் கூட இந்த மாதிரி குரூப் டான்ஸ் இது வந்து ரொம்ப ஜாஸ்தி, தாக்கம் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. ஹிந்தியில் கேட்கவே வேணாம், இந்த குரூப் டான்ஸ் இல்லாத மூவிஸே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் இஸ் காட் ஆன் டு ஹிந்தி மூவிஸ் ஆல்சோன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா அந்த ஹிந்தி பாட்டுலாமும் கொஞ்சம் இந்த மாதிரி லவுடாக ரொம்ப வெஸ்டர்ன் மியூசிக் ஓரியன்ட் சாங்ஸாக மாறி போச்சுங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அந்த பழைய காலத்து மெலோடிஸ்லாம் இனிமேல் கேட்க முடியுமாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். கை வீசம்மா கை வீசுங்க, அந்த சிவாஜி கணேசன் பாட்டெல்லாம் பாடுவார், அந்த மாதிரி பாட்டெல்லாம் இனிமேல் வருமாங்கிறதே ரொம்ப 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 சந்தேகம். ஏன்னா இப்போது the song is an addition to the marketing of a successful film. It's an addition, அதாவது இருந்தால் நல்லது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கூட இந்த மாதிரி பாட்டெல்லாம் வைங்கன்னு கேட்குறத ஏதோ ஒரு பேட்டியில் படித்தேன்னா, இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஃபேமிலி ஓரியன்டேஷன், செகண்ட் ஸ்டேஜ் என்டர்டெயின்மெண்ட், தேர்ட் ஸ்டேஜ் வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த 3 விஷயந்தான் என்னை பொறுத்த மட்டும் கஸ்டமர்ஸ் அட்ராக்ட் பண்ணி இன்றைக்கி இந்த புதுசாக வந்த 2K கிட்ஸ் அவங்களுக்கு போய் சிவாஜி கணேசன் யாருன்னா தெரியாது, ஒன்றுமே தெரியாது. எம்ஜிஆரை பற்றி கூட அவங்க ஜாஸ்தி கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, ஏதோ புக்ஸில் படிச்சிருந்தா உண்டு. பாட்டு படம் இதெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க, அவங்களுக்கு பார்க்க விருப்பமும் இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே
புது புது ட்ரெண்ட்ஸ் வந்தாச்சு. இந்த சூர்யா அப்படின்னா அவங்க அந்த மாதிரி அவங்களுடைய படங்கள், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு எல்லாத்துலேயும் எல்லா சினிமாலையுமே வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இதை பற்றி வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் டெஃபினட்டாக வந்து மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அல்டிமேட்டாக போய் சேரணும். என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி அப்படி தான். இதில் ருப்பீஸ் ஆனால் பைசா தான். எவ்வளோ ஹிட் ஆகுதோ அவ்வளோவுக்கு அளவு பைசா அவங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ்க்கு கொடுக்கும், அந்த யார் ஸ்கிரிப்டரை எழுதினாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த அன்னைக்கிலேயே உன்னை தேடுதேங்கிற மாதிரி பாட்டுலாம் இனிமேல் வருமாங்கிறது ரொம்ப சந்தேகம். அந்த மாதிரி பாட்டுலாம் இனிமேல் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹபீபோ மாதிரி பாட்டு தான் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. இது புது ட்ரெண்ட். இனிமேல் அதை மாற்ற முடியும்னு எனக்கு தோணலை. இந்த பிடிஎஸ்ங்கிறத பற்றி லட்சக்கணக்கான பேர் பேசுவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய எங்கெல்லாம் இருக்குங்கிறது எனக்கே சுத்தமாக ஒன்றும் தெரியாது. கூட வெஸ்டர்ன் மியூசிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா மாதிரி தான் ரொம்ப தோன்றுறது. லவுட் மியூசிக் வித்தவுட் மச் ஆஃப் மீனிங் இன் இட், அண்ட் த சாங்ஸ் ஆர் நாட் மெமரபிள். அதாவது மறந்து போயிடும். பாட்டு கேட்போம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு சுத்தமாக மறந்து போயிடும். பழைய காலத்து பாட்டு மாதிரி இப்போ இந்த தூங்காதே தம்பி தூங்காதே இந்த மாதிரிலாம் பல நீங்கள் 50-60 வருஷம் கழித்து கேட்டால் கூட அது அப்படியே மனசில் நிற்கும். அது மாதிரி பாட்டெல்லாம் இனிமேல் வருமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம். அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடியிருப்பார், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு. அந்த மாதிரி பாட்டுலாம் இனிமேல் வருமாங்கிறதே ரொம்ப ரொம்ப சந்தேகம். ஆனால் அஃப்கோர்ஸ் இது எல்லாமே மார்க்கெட்டிங் வித் அ ஸ்பெசிஃபிக் கான்டெக்ஸ்ட் இன் மைண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் இருந்த ஃபேமிலி ஓரியன்டேஷன் அந்த மாதிரி சில பாட்டு. அடுத்தது என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் அந்த டோட்டலாக அந்த கதையே மாறி போய் என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டேஷன். தேர்டு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் மியூசிக். இந்த 3 ட்ரெண்ட்ஸ் தான் என்னை பொறுத்த மட்டும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம். இது தப்பாக ரைட்டாங்கிறதுலாம் வேறு விஷயம். பட் அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டிங் இஸ் மார்க்கெட்டிங். இது வந்து பிஸ்னஸ். இட்ஸ் நாட் சேரிட்டி. இட்ஸ் நாட் சம்திங் தட் can be explained in whatever context you call it. Like for example, there is nothing called a wider society influence. It's all entertainment. அதாவது இதில் வந்து சொசைட்டிக்கு பாடங்கள் கற்றுக் கொடுக்குறது அதெல்லாம் பற்றி எதுவும் கிடையாது. இட்ஸ் ஆல் என்டர்டெயின்மெண்ட். இவ்வளோ தான் என்டர்டெயின்மெண்ட், இவ்வளோ தான் பாட்டு, இவ்வளோ தான் அன்றைக்கி போய் அன்றைக்கி என்ஜாய் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான். அந்த பாட்டுங்கிறது ஜாஸ்தி மனசில் நின்னால் ஓரளவுக்கு நிச்சயமாக அந்த பாட்டு எழுதினருக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் சக்ஸஸாக அமையும். அப்படி இல்லைன்னா அமையாது. இதுதான் உண்மை. இதை பற்றி கொஞ்சம் இந்த மார்க்கெட்டிங் சப்ஜெக்டில் இதை வந்து இந்த ட்ரெண்ட்ஸை 3 இம்பார்ட்டன்ட் ட்ரெண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணணும்னு தோணித்து. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ.